இந்த காலவரையறையற்ற போராட்டத்தை நடத்தி கொண்டு இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு தலைமை வகித்த தந்த மாவட்ட தலைவர் தோழர் ராஜன் அவர்களே, இந்த ஆர்ப்பாட்டத்தை துவங்கி வைத்து இந்த கோரிக்கைகளினுடைய தன்மையை மிக அழகாக விளக்கிய இந்த சங்கத்தினுடைய பொருளாளரும் சிஐடியினுடைய மாவட்ட பொதுச் செயலாளருமான தோழர் சரவண பெருமாள் அவர்களே, இந்த ஆர்ப்பாட்டத்தை நிறைவு செய்து தன்னுடைய இந்த கோரிக்கைகளை பிரச்சாரத்தை கொண்டு செல்லக்கூடிய தோழர் மாவட்ட தலைவர் முருகன் அவர்களே, இந்த கோரிக்கைகளுக்காக தொடர்ச்சியாக நம்மோடு பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த சிப்காட் ஒப்பந்த தொழிலாளர்கள் அனைவருக்கும் புரட்சி கலந்த வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த சிப்காட் நிர்வாகத்தில் தொடர்ச்சியாக நாம 2 வருஷமாக நமக்கான கோரிக்கைகள் சம்பந்தமாக ஒரு 3 பிஓ இங்க மாறி இருக்காங்க. 3 பிஓட்டையும் நம்ம மனு கொடுத்து பேசியிருக்கோம். ஒவ்வொரு முறையும் மனு கொடுக்கும் போது அந்த பிஓ என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, சார் நாங்கள் பெட்டிஷன் வாங்கிக்கிறோம், ஆனால் இந்த பெட்டிஷனை மேலே தான் அனுப்புவோம், எங்களுக்கு இதில் எந்த விதமான முடிவுக்கு கொண்டு வருது எங்களுக்கு அதிகாரம் கிடையாது, மேலே இது கான்ட்ராக்ட்காரங்க தான் இது முடிவு பண்ணணும், நாங்கள் மேலே அனுப்பி வச்சிருவோம். இதே சொல்லதான் இதே இடத்துல 3 பிஓக்களோட நாங்கள் தொடர்பு கொண்டு கொடுத்ததுல நடந்திருக்கு. ஒரு தொழிலாளியை ராஜேந்திர பிரசாத் இந்த கம்பெனியில் சிப்காட் நிர்வாகத்தில் வேலை பார்த்த ஒரு தொழிலாளியை லீவு நாளில் வேலைக்கு வர சொல்லி போன் மூலம் ஓரலாக கூப்பிட்டு அவர் வேற ஒரு சொந்த பணியில் இருந்ததுனால வர முடியாத சூழ்நிலையில் அவரை வேலையை விட்டு தூக்கிட்டு வேற ஒரு தொழிலாளியை பணிக்கு கொண்டு வந்திருக்காங்க. இது சம்பந்தமா நம்ம தொழிலாளர் துறையில் மனு கொடுத்து 2 சிட்டிங் ஹியரிங் போட்டு அங்கே பேச்சுவார்த்தை நடந்தது. ஆனால் 2 பேருமே மாறி மாறி அங்கேயும் தட்டி கழிக்கிற போக்கு தான் இருக்கு. தொழிலாளர் துறையில் சிப்காட் நிர்வாகமும் தட்டி கழிக்கி அந்த ஒப்பந்தக்காரத்திலிருந்து வந்தக்கூடிய ஒரு லாயர் வந்தார். அவரும் இது எங்களுக்கு சம்பந்தம் கிடையாது, இது அவங்க கிட்ட தான் பேசணும், நாங்கள் ஒன்றும் செய்ய முடியாது, நாங்கள் சம்பளம் மட்டும்தான் கொடுப்போம், இதை வேலைக்கு எடுக்கிறதும் இதை வேலையில் வச்சு அந்த பயன்பாடுக்கு பயன்படுத்துறதும் சிப்காட் நிர்வாகம் தான், நாங்கள் சம்பளம் கொடுக்கறதோட சரி அப்படின்னு சொல்லிட்டு அப்படி போயிருந்தாங்க. இது வழக்கு ஒரு பக்கம் இருக்கு. இப்படி தொடர்ச்சியாக இவங்களுடைய குறைந்தபட்ச கோரிக்கைகள் சிப்காட் ஊழியர்களை நிரந்தரப்படுத்த வேணுங்கிறது தான் நம்மளுடைய கோரிக்கை. அடுத்து குறைந்தபட்ச ஊதியம் 26,000 வழங்க வேண்டும்ங்கிறது ஒரு பிரதான கோரிக்கை. அடுத்து தேசிய பண்டிகை விடுமுறை நாட்களுக்கு ரெட்டிப்பு சம்பளம் வழங்கணும். அரசாங்கம் தீபாவளி பொங்கல் இந்த மாதிரியான நாட்களில் வேலை பார்க்காங்க. 325 நாளும் பணி இருக்கு. இதுக்கு இவங்களுக்கு லீவே கிடையாது. ஆனால் சம்பளம் பார்த்தீங்கன்னா வெறும் 12,000. கண் தொடப்புக்கு ஒரு இஎஸ்ஐ, ஒரு பிஎஃப், அந்த இஎஸ்ஐக்கான அட்டை கொடுத்துருக்காங்களா? கிடையாது. எதுவும் முறை கிடையாது. பிஎஃப்மே இன்னும் நாங்கள் செக் பண்ணணும். பிஎஃப்மே பணம் கெட்டுதாங்களா என்ன, கரெக்டாக அங்கே போய் சேருதான்னு தெரியல. அந்த அளவுக்கு நிர்வாகம் மிக மோசமாக இருக்கு. அடுத்து போனஸ் 20% கேட்டு பெட்டிஷன் கொடுத்தோம், போனஸை கொடுக்கல, அதுவும் ஏமாற்று வேலையில தான் இருக்கு. வார விடுமுறை வழங்கணும்னு சொன்னோம், அதுவும் எந்த ஏற்பாடும் இல்லை. இப்படி தொடர்ச்சியாக இருக்கும்போது தான் நம்ம மீண்டும் ஒரு முறை தொழிலாளர் துறையில் ஒரு புகார் கொடுத்தோம். அந்த புகாரின் பேரில் முதல்ல ஒரு ஹியரிங்க்கு வர சொன்னாங்க. நாங்கள் போயிருந்தோம், சிப்காட் தரப்புலேருந்து வந்தாங்க. வந்துட்டு அவங்க என்ன சொல்லுவாங்க, இது நாங்கள் ஒன்றும் செய்ய முடியாது, அவங்க கான்ட்ராக்ட் எடுக்கக்கூடிய அந்த ஸ்மித் ஃபெசிலிட்டிஸ் தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாங்க. அப்புறம் அவருக்கு 26ஆம் தேதி வாய்தா போட்டு அவரையும் வர வச்சு பண்ணணுங்கிற நேரத்தில் தொழிலாளர் துறை அதிகாரி லேபர் கமிஷனர் லீவை போட்டார். இதனால அந்த வாய்தா அட்டன் பண்ண முடியாம போயிட்டு, அது சம்பந்தமா அதே தொழிலாளர் துறை அந்த அதிகாரிகிட்ட நம்ம பேசும்போது அவர் எந்த விதமான ரெஸ்பான்ஸும் இல்லாம இருக்காரு. எனவே தான் காலவரையறையற்ற வேலை நிறுத்தத்தை நம்ம பண்ண வச்சது இந்த சிப்காட் நிர்வாகம். அந்த கான்ட்ராக்ட் இவங்க 2 பேரும் தான் மாறி மாறி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ ஒன்றும் தெரியாத மாதிரி நேற்றையிலிருந்து தொலைபேசியில் தொடர்பு கொண்டு அப்படி பண்ணிடுவோம் இப்படி பண்ணிடுவோம் உட்கார்ந்து பேசுவோம் அப்படின்னு சொல்லி தொடர்ச்சியா போன்ல பேசுறாங்க. அது சரிப்பட்டு வராது. இந்த தொழிலாளிகளுடைய நியாயமான கோரிக்கை 5, அதுல ஏதாவது ஓரளவு சாத்தியமுள்ள கோரிக்கைகளை நிறைவேற்றணும். அப்படி இல்லைன்னா சிஐடியு தன்னுடைய போராட்டத்தை தீவிரப்படுத்துமே தவிர மழுங்காது. இங்க தேவையில்லாம ஒரு கம்ப்ளைண்ட்டை வேற கொடுத்து வச்சு தொழிலாளிகள் மேல எதுக்கு இது
இதை நேர கூப்பிட்டு பேசினா முடிஞ்சு போயிடும். இங்கே போய் கொடுத்து கவுண்டர் கம்ப்ளைண்ட் கொடுத்து இதை விசாரணை பண்ணி நாங்கள் விட மாட்டோம். மீண்டும் அதில் வந்து நியாயம் கிடைக்கலன்னா நாங்கள் ஹையர் ஆஃபீஸரை சந்திப்போம். நியாயமான உண்மை வரலைன்னா நாங்கள் விடவே மாட்டோம். உங்கள் மேலேயும் வழக்கு பதிவு வைப்போம். அதனால வந்து சிஐடியை முடக்கிடலாங்கிற அந்த சிப்காட் எண்ணம் வந்து அதை தூர தூக்கி போட்டுறணும். அப்படி ஒரு நினைப்பு இருந்துச்சுன்னா அது போக தோழர் சொன்ன மாதிரி இங்கே உள்ள ஒரு அதிகார வர்க்கம் ரிட்டையர்டான இன்னொரு அதிகார வர்க்கம் உள்ள உட்கார்ந்துருக்கு. அதுக்கு என்ன வேலைன்னே தெரியல. தேவையில்லாம அரசாங்க பணத்தை தன்னுடைய பணம் மாதிரி நினைச்சுக்கிட்டு காலையில வந்து இங்க வேலைக்கு வருவதும் தேவாலயத்துக்கு போவதுக்கு அரசாங்க வண்டியை பயன்படுத்துறதும் இப்படி தேவையில்லாத வேலைகள்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த ஆள் வெளியேற்றப்பட வேண்டும். தேவையில்லாத இந்த மாதிரியான ஆலோசனைகள் கொடுத்து சிப்காட் நிர்வாகத்தை தவறான பாதைக்கு கொண்டு போகக்கூடிய இந்த அதிகாரி முதல்ல வெளியில வரணும். இல்லைன்னா இது சம்பந்தமா நாங்க சென்னையில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான அதிகாரிகளோட பேச வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கோம். எனவே இந்த தொழிலாளர்களுடைய நியாயமான கோரிக்கைகளை உடனடியாக நிர்வாகம் அந்த கான்ட்ராக்டுக்காரங்களையும் இந்த நிர்வாக தரப்பும் சிஐடி தொழிற்சங்க தரப்பையும் இந்த தொழிலாளர்களையும் கூப்பிட்டு பேசி ஒரு முடிவுக்கு கொண்டு வரணும். இல்லைன்னா இந்த போராட்டம் தீவிரப்படுத்தப்படும். தேவையில்லாத வேலைகள் பார்க்கிறத விட தொழிலாளர் நலனும் சிப்காட் நலனும் அரசினுடைய நலனும் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று கூறி இந்த புரட்சிகரமான இந்த போராட்டத்திற்கு எனக்கு வாய்ப்பளித்த இந்த சிஐடி சங்கத்திற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.